இந்தியாவில் பல வருடங்களாக இருக்கிற பிரச்சனையில் ஒன்று இந்த இவிஎம் பிரச்சனைங்க. வாக்குச்சீட்டு முறையை ஒழிச்சிட்டு ஈஸியாக டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை கொண்டு தேர்தலை சந்திக்கிறோம், மக்களுக்கு எளிதாக இருக்கும், தேர்தலை ஈஸியாக நடத்திடலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக வாக்குச்சீட்டு முறையை ஒழிச்சிட்டு இந்த இவிஎம் முறையை கொண்டு வந்தாங்க. ஆனால் ஆரம்பம் தொட்டு அதில் பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தது தான் நம்மளால் பார்க்க முடியுது. முதல்ல யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது பிஜேபி போய் சேர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் எழுந்தது. அதை ஒட்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன போது விவிபேட் கொண்டு வந்துருக்குப்பா, விவிபேட்டில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்றதை சிம்பிளாகவே காட்டி கொடுத்துரும், ஆக அதை வச்சு நீங்கள் ஓட்டு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு சீர்திருத்தம் பண்ணி அமுச்சு வச்சாங்க. ஆனால் அப்பவும் பிரச்சனை ஓஞ்சப்பாடு கிடையாது. விவிபேட் தொடர்பாகவும் கண்ட்ரோல் யூனிட் தொடர்பாகவும் இந்த மூணுமே ஒரே வரிசையில் கணக்கேடாக இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் பல வருஷமாக எழுந்துகிட்டே தான் இருந்துச்சு. இந்த நிலைமையில தான் அட்லீஸ்ட் எந்த வேட்பாளருக்காவது டவுட் வந்தா அந்த விவிபேட் சீட் இருக்கும் இல்லையா, அதை 100% எண்ணணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருந்தாங்க. அதுலேயுமே நீங்கள் தேர்தல் ஆணையம் சொல்கிறத நம்புங்கப்பா, தேர்தல் ஆணையம் தான் எல்லாத்துக்கும் சுப்ரீமு, அவங்க மேலே டவுட்டு பட்டால் எப்படி அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே விலைக்கு வச்சு அமுச்சு விட்டாங்க. மாறா டவுட்டாக இருந்தால் வேட்பாளர்கள் விண்ணப்பிக்கிட்டோம், அவங்க காசு கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக இவிஎம் மேலே இருக்கிற பல குற்றச்சாட்டுகள் மற்றும் குழப்பங்களுக்கு இடையில தான் இந்த தேர்தலே நடந்து முடிஞ்சது. அதுவும் 7 கட்டமாக நடந்தது. அடுத்து ரிசல்ட் வந்தது. ரிசல்ட்டில் 3வது முறையாக மோடி ஆட்சி அமைக்க போகிறார் அப்படின்னு சொல்லி வந்தது. இந்தியா கூட்டணிக்கு 230க்கு மேலே இடங்கள் கிடைச்சிருக்கு. இந்த நிலைமையில தான் பூனம் அகர்வால் அப்படிங்கிற ஜேர்னலிஸ்ட்டு 2019 300க்கும் தொகுதிக்கு மேலே அங்கே குளறுபடிகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நியூஸில் எழுதியிருந்தாங்க. அதோட கேஸே இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில் இந்த தேர்தலை ஒட்டியுமே அதே பூனம் அகர்வால் அவர்கள் கிட்டத்தட்ட 140 தொகுதிகளில் எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒயரில் முக்கியமான ஒரு கட்டுரையை வெளியிட்டிருந்தாங்க. அதுதான் கடந்த வாரம் முழுக்க பேசு பொருளாக மாறிட்டு இருந்தது. 140 தொகுதி அப்படிங்கிறதால இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற பேச்சும் எழுந்துட்டு இருந்தது. ஆக திரும்பவும் இவிஎம் தொடர்பான பிரச்சனைகள் எழ ஆரம்பித்த சமயத்தில் உலகிலேயே மிகப்பெரிய பணக்காரரான எலான் மஸ்க் அவர்கள் ஒரு முக்கியமான ட்வீட்டை வெளியிட்டிருந்தார். அதில் இவிஎம்களை பயன்படுத்த நம்ம நிறுத்தணும், மனிதர்கள் இல்லைனா செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ மூலமாக அதை ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த ஹேக்குன்றது சின்னதாக இருந்தாலும் மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த ட்வீட் தான் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிட்டு இருந்தது. இந்தியா முழுக்கவே அது பத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, நாங்கள் சொல்லும் போது நம்பலை, ஆனால் டெஸ்லான்ற மிகப்பெரிய விண்வெளி மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தை வச்சுட்டு இருக்கிற அவரே இப்போ ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காருன்னா அதை ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்தியாவில் எலான் மஸ்கோட இந்த ட்வீட்டு பரவறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது மகாராஷ்டிராவில் வந்த ஒரு செய்தி தான். அதாவது மகாராஷ்டிராவோட மும்பை வடமேற்கு தொகுதியில் சிவசேனா கட்சி வேட்பாளர் குறைஞ்ச வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருந்தாரு. அங்கே செல்ஃபோனை வச்சு இவிஎம் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்குது. முதல்ல அந்த தொகுதியில் உத்தவ் தக்கரோட சிவசேனாவை சேர்ந்த வேட்பாளர் தான் ஜெயிச்சிருந்தாரு. இருந்தாலும் ஆளும் சிவசேனா கட்சியோட வேட்பாளர் ரவீந்தர் வைக்கர் மறு வாக்கு எண்ணிக்கைக்கு விண்ணப்பிச்சிருந்தாரு. அதை ஒட்டி அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்தில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டுச்சு. அதில் தான் 48 வாக்குகள் வித்தியாசத்தில் சிண்டே தரப்பு சிவசேனா வேட்பாளர் ரவீந்தர் வைக்கர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுச்சு. இந்த நிலைமையில தான் வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது சிவசேனா கட்சியோட வேட்பாளர் சிவசேனா கட்சியின் வேட்பாளரோட மருமகன் மங்கேஷ் பண்டில்கர் அப்படிங்கிறவர் வாக்கு எண்ணும் மையத்துக்குள்ள செல்போன் பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை சுயேட்சை வேட்பாளர் ஒருத்தர் வச்சிருந்தாரு. அவரு புகாரும் அளிச்சிருந்தாரு. மேலும் இவிஎம் மிஷினை திறப்பதற்கான ஓடிபி வர தினேஷ் குராவ் அப்படிங்கிற அதிகாரியோட செல்போனை இந்த மங்கேஷ் பண்டில்கர் பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த புகார் தான் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்தியாவிலேயே குறைஞ்ச வாக்கு எண்ணிக்கையில் ஜெயிச்சிருந்த அந்த தொகுதியில் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வரதுன்றதே ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது. மேலும் 48 ஓட்டுகள் வித்தியாசத்தை அவர் ஜெயிச்சிருக்கார் அப்படிங்கிற போது இந்த இவிஎம் ஹேக் விஷயன்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த நிலைமையில தான் எலான் மஸ்க் அவர் ட்வீட் போடவும் இந்த பிரச்சனையை ஒட்டி இந்தியா முழுக்க இந்த இவிஎம் தொடர்பான பிரச்சனை பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆக எலான் மஸ்க்கு இவிஎம் மிஷினை தடை பண்ணணும், அது மனிதர்களாலும் ஏஐ மூலமாக ஹேக் செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னதை ஒட்டி பாஜகவுடைய முன்னாள் மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சராக இருந்த ராஜீவ் சந்திரசேகர் அவர்கள் எலான் மஸ்க்கு பதிலடி கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் ஒரே ட்வீட்டை போட்டிருந்தாரு. அதில் நாட்டில் எந்த இவிஎம் மூலமானாலும் அது ஹேக் செய்யப்படலாம், ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதே ஹேக்கே பண்ண முடியாது, அங்கே ப்ளூடூத்து வைஃபை போன்ற எந்த கனெக்டிவிட்டியும் கிடையாது, ஸோ ஹேக்கே செய்ய முடியாதபடி தான் அதை பிரத்யேகமாக வடிவமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தாரு. ஆனால் அந்த போஸ்ட்லேயே எலான் மஸ்க் அவர்கள் எதை வேணாலும் ஹேக் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி மீண்டும் சொல்லியிருந்தாரு. ஆக இந்த எலான் மஸ்கோட ட்வீட்டும் அதுக்கு ராஜீவ் சந்திரசேகரோட ரிப்ளைவும் அதுக்கு திரும்பவும் எலான் மஸ்க் ரிப்ளை பண்ணதும் பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. ஆக எலான் மஸ்க் அவர்கள் இப்படி ரிப்ளை பண்ணதுக்கு தொழில்நுட்ப ரீதியாக அதாவது டெக்னாலஜிக்கலாக நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி ராஜீவ் சந்திரசேகர் பதில் அடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த எலான் மஸ்கோட ட்வீட்டை பல பேரும் ரீட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக ராகுல் காந்தி அவர்கள் இந்த ட்வீட்டை மேற்கோள் காட்டி
வாக்குப்பதிவு இயந்திரம் ஒரு கருப்பு பெட்டி மாதிரி, அதை ஆய்வுக்கு உட்படுத்த யாருமே அனுமதிக்கப்படுறது கிடையாது. மேலும் இந்த தேர்தல் நடைமுறையில் வெளிப்படைத்தன்மை இல்லை, இது ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருந்தாரு. தமிழ்நாட்டிலிருந்து எம்பி வில்சன் அவர்கள் கூட இது மேற்கோள் காட்டி இவிஎம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை முன் வச்சாரு. பிரசாந்த் பூஷன் போன்ற இவிஎம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் விவாதம் பண்ண வழக்கறிஞர்கள் கூட இந்த ட்வீட்டை மேற்கோள் காட்டி தங்களுடைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சுட்டு வராங்க. இந்த நிலைமையில தான் இந்த மும்பை வடமேற்கு தொகுதியில் மீண்டும் வாக்குப்பதிவு நடத்தணும், மறுதேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி பிரபல யூடியூபரான துருவ் ராத்தி கோரிக்கை வச்சிருக்கிறாரு. ஸோ இந்தியா கூட்டணி வேட்பாளர் 48 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்று போயிருக்கிறாரு. அதுக்கு என்டிஏ கூட்டணி வேட்பாளரோட உறவினர் இவிஎம்ஐ திறக்கும் தன்னுடைய செல்போனை பயன்படுத்தணும் தான் சொல்லப்படுது. ஆக அந்த தோல்விக்கு இதுவும் காரணமாக இருக்கலாம். எனவே இந்த தொகுதியில் மறுதேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் கோரிக்கை வச்சிருக்கிறாரு. தேர்தல் சமயத்தில் துருவ் ராத்தியோட வீடியோக்கள் எல்லாமே ஹிந்தி பெல்ட்டில் மிக வேகமாக பரவச்சு மிகப்பெரிய தாக்கம் செலுத்தியிருந்தது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே பார்த்துருப்போம். ஆக அவரும் இந்த இவிஎம் தொடர்பான குற்றச்சாட்டை முன்வைக்கிறது, மறுதேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அது ஹிந்தி பேசும் மக்களிடையே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம், விழிப்புணர்வை உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த இவிஎம் தொடர்பான பிரச்சனைகளில் எதிர்குரல்கள் வர ஆரம்பிச்சிருக்குது, அது வலுப்பெற ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு துணையாக எலான் மஸ்கோட ட்வீட்டும் அமைஞ்சிருக்குது. ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ் போன்ற தலைவர்கள்லாம் இதை முன் வச்சு பேசிட்டு இருக்காங்க. துருவ் ராத்தி போன்ற இன்ஃப்ளூயன்சர்கள் இதை பற்றி பேசுகிறாங்க. அது எல்லாமே தேர்தல் ஆணையத்துக்கு மிகப்பெரிய கிளியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறத விட மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கு, அவங்களுடைய பொறுப்பை இன்னுமே நிறுவனத்துக்கான ஒரு கட்டாயத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம என்னதான் கோரிக்கை வச்சு போராட்டம் நடத்தினாலும் முழு முற்றிலுமே நடவடிக்கை எடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தின் கையில் தான் இருக்குது. அவங்க தேர்தல் சமயத்தில் எந்த வாயும் திறக்கவே கிடையாது. பிரதமர் மோடி அவர்கள் என்னென்னமோ பேசிட்டு இருந்தாரு, மத ரீதியான பிரச்சாரங்களை மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாரு. இதெல்லாம் அடிப்படை தேர்தல் விதிகளுக்கு எதிரானது அப்படின்னு தெரிஞ்ச போதும் கூட தேர்தல் தேதியை அறிவிக்கும் போது வெளியே வந்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையர்கள் அதுக்கப்புறம் வாக்கு எண்ணிக்கை முடிஞ்ச பின்னாடி நம்ம நாட்டில் 60 கோடி வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு பெருமையாக அறிவிக்கிறதுக்காக தான் பிரஸ் மீட்டே கூட்டியிருந்தாரு. அந்த இடைப்பட்ட நாட்களில் அவருடைய முகமும் அவருடைய பேச்சும் அவருடைய பங்களிப்பும் இந்த தேர்தலில் வெளிப்படவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆக இப்படிப்பட்ட செயல்பாடுகள் இருக்கும்போது இப்போ நாடு முழுக்க இவிஎம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் மேலெழும்ப ஆரம்பிச்சிருக்கு. அது போராட்டமாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தேர்தல் ஆணையம் கண்டுக்குமா, இல்லை இதுவும் கடைசியில் உச்சநீதிமன்றத்தில் தான் போய் நிற்குமா? உச்சநீதிமன்றத்தில் போனாலுமே 2019 போட்ட கேஸுக்கே இன்னும் விட தெரியல. அந்த கேஸே இன்னும் விசாரிக்காமல் இருக்கிறாங்க. மேலும் 100% விவிபேட்டை என்றது 17C ஃபார்மை வெளியிடுறது அப்படின்னு கேஸ் இன்னுமே உச்சநீதிமன்றத்தில் பெண்டிங்கில் தான் இருக்குது. அது ஜூலை மாதம் விசாரிக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் போய் நின்னா அதுக்கு சரியான நீதி கிடைக்குமான்னு தெரியல. ஆக ஒட்டுமொத்தமாக ஜனநாயக அமைப்புகள் மேலே இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரது தான் பார்க்க முடியுது. அந்த நம்பிக்கையை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயம் தேர்தல் ஆணையத்துக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும் இருக்குது. மக்களுடைய குரலை மதித்து, எதிர்க்கட்சி தலைவர்களோட குரலை மதித்து இதுக்காக நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.